ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எஸ்எஸ் கிச்சனில் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்குலாம் ஃபேவரட்டான இந்த மூங் தால் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது பச்சை பருப்புன்னு சொல்லுவாங்க, சிறு பயிர்னு சொல்லுவாங்க, பாசி பயிர்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பை நான் 2 கப் எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஊற வச்ச பருப்பை இந்த மாதிரி காட்டன் துணியில் நம்ம ஃபேன் காற்றுல தாங்க காய வைக்கணும், வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஈரம் போகிற அளவுக்கு நம்ம ஃபேன் காற்றுல வச்சு இதை காய வச்சுக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம் வாங்க. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானது இதுமாதிரி நான் ஒரு ஃபில்டர் வச்சிருக்கேன், அதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க, மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்லோவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. இப்போ இதில் சீசனிங் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு உங்கள் குட்டி சாப்பிடுவாங்கன்னா போட்டுங்க, இல்லைனா வேண்டாம், நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 மாதம் ஆனால் கூட இது கிடையாதுங்க. நம்ம குட்டீஸ் கேட்கும் போதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரான மூங் தால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.